இணையதே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் போஸ்கோ. இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச். நேர்களை இன்றைக்கான இறைவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 14. இந்த இறைவார்த்தை, அழகான இறைவார்த்தை நம்முடைய குட்டீஸே சொல்ல போகிறாங்க. நம்முடைய டான் போஸ்கோ நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் பெரம்பூர் குட்டீஸ் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தம்பி வணக்கம். வணக்கம். அழகா சிரிக்கிறான். பேர் என்னடா தம்பி? எஃப் ஆல்ஃபிரட் ரொசாரியோ. ரொசாரியோ சொல்லலாம். ரொசாரியோ சொல்ல வந்து இந்த இறைவார்த்தையை ரொம்ப அழகாக க்யூட்டாக உங்களுக்காக சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. சூப்பராக சொன்னேன். சடனாக ஜீசஸ் வந்து உனக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்குற, நீ என்ன சொல்லுவ? பிரியாணி சொல்லு. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி சொல்லுவேன். உனக்கு 1 வேணுமா இல்லை 100 வேணுமா கேட்டா என்ன சொல்லுவேன்? 100 சொல்லுவேன். ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் ஏழைங்களுக்கெல்லாம் தரது. சூப்பராக சொன்ன செல்லக்குட்டி. உங்க பேரு? குமணன், மேரியோ, பிரணீத், அபிஷேக், டேவிட். சூப்பர். பயங்கரமா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எஸ் சார் அப்படின்னாங்க. சூப்பர். இந்த செல்லக்குட்டிஸ்லாம் சேர்ந்து இன்றைக்கான இறை வார்த்தை இனியதை ரொம்ப அழகா சொல்ல போறாங்க. வாங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. நீங்க வாங்கடா சொல்லுங்களே. தேங்க்யூ. சூப்பர். சுதீப் ராகவ் வந்து இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகா நமக்காக சொல்ல போறாரு. சொல்லுங்க சுதீப். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. மத்தேயு 19 அதிகாரம் 14வது வசனம். இப்போ கடவுள் திடீர்னு வந்து உங்ககிட்ட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? கடவுளே, தயவு செய்து என்னை நல்லா படிக்க விடுங்கள். அப்புறம் அதுக்கப்புறம் நான் பெரிய ஆளாகி என் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். சூப்பர். அழகா சொல்லிட்டான். ஜோவித் வந்து ரொம்ப அழகா இந்த இறைவார்த்தை சொல்ல போறாரு. சொல்லுங்க ஜோவித். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது. சூப்பர் ஜோவித். பாப்பா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? ஸ்வீட்லன். இது பேர் என்ன? சிட்டு தானா? சூப்பரா இருக்கு. சூப்பரா இந்த இறைவார்த்தையை அழகா சொல்ல போறாங்க. ஸ்வீட்லின் சொல்லுங்கம்மா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சிறு பிள்ளைகளை தடுக்காதீர்கள், அவர்கள் என்னிடத்தில் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. God bless you. Okay, bye. God bless you. Excuse me, அவர்களை வரவிடுங்கள். ஸ்வீட்லின் ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க இந்த இறைவார்த்தையை. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? கவிசங்கர். ஹாரிஸ் இருக்கார் நம்ம கூட. ஓகே, சூப்பர். 2 செல்லங்களும் சேர்ந்து இன்றைக்கான இறைவார்த்தை ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க. அப்படிதானே சொல்கிறீங்களா? சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. தம்பி வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லும்? ஜோசன் தனராஜ். ரொம்ப அழகா இன்றைக்கான இறைவார்த்தையை சொல்ல போறாங்க. சொல்றீங்களா? சொல்லுங்க. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. சூப்பர் பியூட்டிஃபுல்லான. இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பாக அப்படியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தெளிவாக அழகாக சொன்னார். தேங்க்யூ ஸோ மச் படி. தேங்க்யூ. அன்பர்களே, இன்றைக்கான இறைவார்த்தையை ரொம்ப அழகாக நம்முடைய குட்டி சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது. குழந்தைகள் போல மனம் இருந்தால் நம்மளும் விண்ணரசில் நுழைய முடிகின்ற ஒரு அருமையான சிந்தனையை நம்ம இதிலிருந்து கற்றுக்கலாம். மீண்டும் மற்றொரு புதிய இறை வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது மாதா தொலைக்காட்சியின் ஜீசஸ் பஞ்ச்.